இப்போ மூணாவது அணுவாக்கம் ஸ்ரீருத்ரத்தை பார்த்துன்னு வரோம். மூணாவது அணுவாக்கம் எப்படி அப்படின்னா, நம சகமானாய விப்யாதின அவ்யாதினீனாம் பதையே நமஹா அப்படின்னு வந்துடும். சகமானாயன்னு ஒரு வார்த்தை விட்டார். பொதுவாக விரோதிகள்லாம் அடக்கிறவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. பக்தர்களுடைய குற்றங்களையெல்லாம் பொறுத்துக்கிறவர், சகிக்க முடியல அப்படிங்கிறவன் சகமானாய அப்படின்னு. சகமானாயன்னு அடக்கிறவர்னு ஒரு அர்த்தம் உண்டு, பொறுத்துக்கிறவர்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் பக்தர்களுக்கு பொறுத்த வரைக்கும் குற்றங்களை பொறுத்துக்கிறவர், விரோதிகளை பொறுத்த வரைக்கும் அடக்கிறவர். அப்படி சகமானாய வித்யாதினே, எதிரிகளை நன்றாக அடிச்சு நொறுக்கி விடுவார். அதுக்கு திறமை வாய்ந்தவர். எதிரின்னு தெரிஞ்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவார் ஒரே நிமிஷம். அத்தனை சக்தி இருக்கு அவர்கிட்ட. ஆவ்யாதினீனாம் பதையே, அதாவது ஆப்யாதினீனாம் அப்படின்னா அனைவரையும் எதிர்த்து அடிக்கிற சக்தி வாய்ந்த சேனைகளுக்கு பதி. அப்படிப்பட்ட பதியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். இந்த ரெண்டாவது அணுவாக்கம் போலவே இந்த மூணாவது அணுவாக்கத்திலும் முதல்ல ஒரு 8 எஜிஸ்கள், அதாவது மந்திரங்கள். பரமேஸ்வரனே சர்வேஸ்வரன், வேறு யாரும் கிடையாது. அணிமாதி குணோவேதம் அஸ்பிருஷ்ட புருஷாந்தரம் சப்தம் ஈஸ்வர இத்யுச்சைஹி சாத்தச்சந்திரம் விபர்த்தியா. நான் காளிதாசன். ஒரே அந்த வார்த்தை ஈஸ்வரங்கிற சப்தம் அந்த ஒத்தனுக்கு தான் போகும், பரமேஸ்வரனுக்கு தான் போகும், வேறு யாருக்கும் போகாதுன்னு. யார் அந்த அப்படிப்பட்டவர் அப்படின்னா, யார் சந்திரனை பெரிய சூடின்னு இருக்காரோ அவருக்கு தான் அந்த ஈஸ்வர சப்தம் அப்ளை ஆகும். வேறு எந்த தேவதைக்கும் அது அப்ளை ஆகாது ஈஸ்வரங்கிறது அப்படின்னு சொல்லி காளிதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவோம். அனிமா லகிமா மகிமா இப்படிப்பட்ட சக்திகள்லாம் உடையவர் அவர் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே பரமேஸ்வரன் தான் சர்வ பிரதானம், சர்வேஸ்வரன் பரபிரம்மம் அப்படின்னு அந்த நிலைமைக்கு கொண்டு போகிறார். அவ்யாதினி நாம் பதையே, வீரமான சேனைகளுக்கு அவர் தான் பதி. சகமானாய விவ்யாதினே நிவ்யாதினே அப்படிங்கிற 2 விசேஷங்களும் அதுக்கு காரணத்தை சொல்கிறது. என்னன்னா, எல்லோரையும் அடக்கி ஆள்றவர், அது மாத்திரம் இல்லை அடக்கக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தம் அதில் இருக்குது. வீரசேனைகளுக்கெல்லாம் தலைவனாகவும் இருந்துட்டு மற்றவர்களை அடிக்கக்கூடியவர். பக்தர்களுடைய குற்றங்களையெல்லாம் பொறுத்துக்கொள்ளக்கூடியவர். பொறுத்துக்கொள்வது மாத்திரம் இல்லை, அவர்களுடைய வேண்டுதல் பிரகாரம் அருள் புரியக்கூடியவர் அப்படிங்கிறதுலாம் அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் அப்படின்னு வியாக்கியானம். அடுத்த மந்திரம், நமக்கு குபாய நிஷங்கினே ஸ்தேனானாம் பதையே நமஹ. ககுபாய யாருக்கு? நிஷங்கினே, எல்லாருக்கும் ஒரு தலைவர், திருடர்களுக்கெல்லாம் தலைவர் சிறந்தவர்ன்ட்டான். திருடர்களுக்கெல்லாம் சிறந்தவர் அப்படின்னு. நிஷங்கினே கை நிஷங்கி அப்படின்னா கையில் கத்தி வச்சுட்டு இருக்கிறவர். ஸ்தேனானாம் பதையே நமஹ. சேனா அப்படின்னு போட்டார், அப்புறம் ககுபாய அப்படின்னு போட்டார். அதில் சிறந்த திருடர்கள். அதில் சிறந்த திருடர்கள் அப்படின்னா மறைஞ்சு இருந்து திருடுறவர் அப்படின்னார். சேனாங்கிற சப்தத்துக்கு மறைஞ்சு இருந்து திருடுறவன். அவனுக்கும் பரமேஸ்வரன் தான் பதி, லீடர். அப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம்னு. இப்போது ஸ்தேனகான மறைஞ்சிருந்து திருடுறவன், தஸ்கரகா அப்படின்னா வெளிப்படையாகவே வந்து திருடின்னு போகிறோம். மறைஞ்சிருந்து திருடு எப்படி போச்சுன்னே தெரியாதுன்னு சொல்கிறோமே, அப்படி போயிடுறது.
வெளிப்படையாக திருடுறதுக்கு நமக்கு திருட்டு போச்சுன்னு சொல்லிட்டு காணமே அப்படின்னு சொல்லி இருப்போம். இது ரெண்டுமே உண்டு. திருடர்களில் பல விதங்கள் இருக்குது. அத்தனை பேருக்குமே பசித்தோ ஹரகான்னு பார்த்துட்டு இருக்கிற போதே திருடனும் இருக்கான். நமக்கு இதில் பசித்தோ ஹரகா அப்படின்னு சொன்னாக்க யாருக்கு? கோல்ட் ஸ்மித்துக்கு பேர். அப்படியே தங்கத்தை எடுத்து வச்சுன்னு உரைச்சி பார்க்குறேன்ட்டு குறைஞ்சிடும். அப்படி சொல்கிறாங்களே, விளையாட்டாக சொன்னாலோ இல்லை அதனுடைய தாத்பரிய அர்த்தமே இதுதாங்கிறதுக்காக சொன்னாலும் தெரியாது. பசியதோ வரா பார்த்துட்டு இருக்கிறவையே திருடுகிறான் அப்படின்னு சொல்லுவான். அப்படி எல்லோருக்கும் ஈஸ்வரனாக இருக்கும் பரமேஸ்வரன் திருடர்களுக்கும் பதியாக இருக்கார். அதனால் அவருக்கு திருடர்கள்லாம் நம்ம பதியாக இருக்காருன்னா அது பெரிய குற்றம் இல்லையா பரமேஸ்வரனுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தப்பு. திருடர்கள் போன்றவர்களின் உடல்களில் பரமேஸ்வரன் ஜீவஸ்வரூபமாகவும் ஈஸ்வரஸ்வரூபமாகவும் இருக்கார். ஜீவாத்மஸ்வரூபமே சாஸ்திரங்களில் நிந்திக்கப்படுகிறது. என்றைக்குமே ஜீவாத்மா இந்த உடல் தான் நம்ம திருடுறது, உடலை தான் கண்டிக்கணும் வழிய அதில் உள்ள ஆத்மாவுக்கு எந்த விதமான கண்டனமும் கிடையாது. ஏன்னா பகவான் இருக்காங்க உள்ள. அப்படி இருக்கிற பொழுது இந்த ஜீவாத்மாயே என்ன பண்ணி தின்னா இந்த சத்துவ ரஜ குணங்கள்லாம் சேர்த்து வச்சுட்டுருக்கு, கர்மாக்களை சேர்த்து வச்சுட்டுருக்கு. அந்த கர்மாக்கள்னால அதனுடைய எண்ணங்கள் பாதிக்கப்படுறது. இந்த எண்ணங்கள் புத்தியும் இல்லை, அது புத்தியும் கொணாமனான்னு அவருக்கு வழி சொல்கிறது. அப்போ திருடனாக மாறுறான். அதனால் கண்டிக்க வேண்டியது எதுன்னா இந்த சரீரத்தை அல்ல. அதனால் உள்ளே இருக்கக்கூடிய பகவான் தான் இருக்கார் அங்கேயும். அவர் நியூட்ரல். இந்த சரீரத்துக்குள்ளே திருடனாக வழிபடுறார் அப்படின்னா திருடனா அவன் மாறிட்டான் ஜீவாத்மா. அதனால் யாராக இருந்தானே எல்லாத்துக்கும் பதியாக இருக்கிறவன் பரமேஸ்வரன் தான் இருக்கார். எங்கும் நிறைந்த பரமாத்மா அவர். அதனால் திருடர்கள் உடம்புலையும் இருக்கார். நானாம் பதையே அப்படின்னாலும் அதான் திருடனாக இருந்தாலும் சரி, மறைஞ்சிருந்தாலும் சரி, வெளிப்படையாக திருடினாலும் சரி திருடன். அப்படி அவரை அப்படி ஒரு நாமாவளியை சொல்லி அவரை வேண்டிக்கிறதுனால என்ன கிடைக்கும்னா புண்ணியம் உண்டு. ஏன்னா மனசே பக்குவப்பட்டுரும், விருப்பெல்லாம் குறையும். திருடிட்டானா சரி போ, அந்த 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 சரீரம் இப்படி திருட்டுக்காக பிறந்து திருடிடுத்து போ அப்படின்னு ஒரு மன்னிக்கக்கூடிய சுபாவம் நமக்கு வரும். அதனால் என்ன ஆகும்? அமைதி கிடைக்கும், பீஸ். வேறு ஒன்றும் இல்லை. இதை அருளக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா பரமேஸ்வரன் இருக்குது. அதனால் பரமேஸ்வரனை வேண்டிக்கோ. பரமேஸ்வரன் திருடர்களுக்கெல்லாம் பதியாக இருந்துட்டு அவர்களுடைய பாவங்களை போக்கடிக்கக்கூடிய ஒரு அவராகவும் இருக்கார் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் சொல்கிறான். எல்லாம் வல்ல இறைவன் அப்படின்னு நம்ம சொல்கிற போது திருட்டுலேயும் அவர் தலைவன் தானே, அதில் என்ன சந்தேகம்? அதனால் பரமேஸ்வரன் பொறுத்தையாருடைய பொருள்லாம் திருடுறாருன்னு அர்த்தம் ஆகாது. ஹீ இஸ் ஸ்கில்ஃபுல் டு டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங்னு அர்த்தம். யூ கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ். அப்படி அடுத்த மந்திரம்.